ராமநாதபுரத்துல ராஜகாளியம்மன்னு ஒரு கோவில் இருக்கு சார். அந்த கோவிலை இடிக்கணும்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இந்து முன்னணியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராமமூர்த்தி தலைமையில மக்கள் போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. இது ஒரு செய்தி. அப்படியே இந்த பக்கம் கோயம்புத்தூர் வந்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதியில 2 இல்லீகல் மசூதியை கட்டி வச்சிருக்காங்க. அதை பத்தியான எந்த பேச்சுமே இல்லை. இது 2 செய்தியும் எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ இந்த ராஜகாளி அம்மன் கோயில்ங்கிறது பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கோயில். ஒரு தனியார் ஆல் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோயில் என்றாலும் அது பொதுமக்கள் அதிகம் வழிபடக்கூடிய ஒரு கோயில். அவ்வளவுதான். இதுக்கு யார் எதிரியா வந்தாருன்னா மாற்று மதத்துல இருந்து யாருமே எதிரியா வரல. லோக்கல்ல ஹிந்துக்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஒருத்தர் கோர்ட்டுக்கு போறார், கோர்ட்டுக்கு போன உடனே இவங்களால அது பொது இடம்தான் என்று நிறுவனமாகிறது. அது இந்த தனியாருக்கு சம்பந்தப்பட்ட எந்த இடம் இல்லை. பொது இடத்துல நீங்க எப்படி கட்டடம் கட்டினீங்க அப்படிங்கிற திருப்பி அதே கேள்வி வருகிறது. ஆனால் பல ஆண்டுகளாக மக்கள் வழிபட்டு இருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் ரோடு வரதுல கோவில் இருக்கிற மாதிரிதான் இது. அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி சிலர் யாரோ பெட்டிஷன் கொடுத்து அவரை யார் தூண்டி விட்டாங்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது. இப்போ அரசாங்கம் அதை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த மக்கள் எடுக்கக்கூடாதுங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், மற்ற யாருக்கும் அதில் டிஸ்டர்பன்ஸ் இல்லை என்றால் அது இருக்கணும். ஏன்னா மக்கள் வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள், எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்து முன்னணியை எடுக்கக்கூடாது என்றால் போராட்டத்தில் இறங்கியிருக்கு. நியாயமா இல்லை, மக்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா என்ன, பொது இடம் தானே, அது அரசாங்கத்தினுடைய இடம் தானே அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுடைய பாரு. அப்படியே நான் அங்கே போயிட்டேன்னு வச்சுப்போம், கோவை மாவட்டம் போத்தனூர் செட்டிப்பாளையத்துக்கு போயிட்டேன். அங்க அந்த மசூதி பார்த்தீர்கள், பிரம்மாண்டமான மசூதி. 2 சொல்றாங்க. ஆமா, பிரம்மாண்டமாக இருக்கு. அப்ப இவங்க மசூதி கட்டும் போதே எதிர்ப்பு வருகிறது. கட்டும் போதே இல்லை அங்க அனுமதி வாங்கிட்டோங்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில ஓஹோ அனுமதி வாங்கிட்டு கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில விட்டுறாங்க. ஆனால் அனுமதி வாங்கப்படவில்லைன்னு ஆர்டிஐ படம் தாமதமாக தெரிகிறது. பிரம்மாண்டமா வளர்ந்தாச்சு. இப்ப இடிக்கணும், இடித்தாகணும் 2 மசூதி. அதனால இப்ப கலெக்டர்கிட்ட நம்ம பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ பாருங்க, கோயில்ல போய் தொழுகை, அதாவது கோயில்ல போய் சாமி கும்பிடுறது என்பது வேற, வெள்ளிக்கிழமை தொழுகை பண்ணி அங்க மதம் பிரெயின் வாஷ் பண்றதுங்கிறது வேற. 2 ஒண்ணு கிடையாது. கோயிலும் ஒரு மசூதியும் ஒண்ணு கிடையாது, கோயிலும் ஒரு சர்ச்சும் ஒண்ணு கிடையாது. ஏனென்றால் இங்கெல்லாம் மக்கள் வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, போவாங்க. ஆனால் அங்கே சமுதாயம் இருந்து ஒருத்தர் பேசுவார், ஒரு பாதிரி பேசுவார், ஒரு மௌலி பேசுவார். இதெல்லாம் சமுதாயத்தில் ஒரு இது வரும், ஒரு அண்ட்ரஸ்ட் உருவாக்குவார்கள். இல்லாத இடத்துல நீங்கள் கூடுதலுக்கு ஒரு இடம் கொடுக்குறீங்க. இந்த ஒரு உண்மை அங்கே இருக்கிறது. அதனால அந்த மசூதி அந்த இடத்தில் 2 பிரம்மாண்டமாக வந்திருக்கு. பிரம்மாண்டம் 2ம் இல்லீகல். யாரோ தனியார் எதிர்ப்பு கொடுக்கல. நீங்க இப்ப ராமநாதபுரம் காளியம்மன் கோயில் கேஸ்ல நான் சொன்னேன், ஒரு தனியார் அந்த கோயிலுக்கு எதிராக அதான் அவர் எனக்கு டிஸ்டர்பன்ஸ்னு கொடுக்குறாரு. எனக்கு இவங்க கண்ணா பின்னான மைக்காளரை விடுறாங்க, அது வளர விடுறாங்கன்னு கொடுக்குறாரு. அதை அவங்க பேசி தீர்ந்திருந்திருக்கலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த இந்து சமுதாயம் அந்த இடத்துல மசூதி வரக்கூடாது என்று சொல்கிறது. யார் சொல்றதா? அரசாங்கம் கேட்கணும், இந்து சமுதாயம் சொல்றதா கேட்கணும். ஏன்னா அது இல்லீகல். அதைத்தான் நாம நினைக்கிறோம். அங்க உள்ள இந்து இயக்கங்கள் போராடி கொண்டு இருக்கிறது, அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா போராட்டம் வலுவாகும் போது வெற்றி கிடைக்கும். ஆனா அந்த மசூதியை பார்த்தா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அரசு எப்படி அந்த சட்டம் ஒழுங்கை கையாள போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பார்க்கலாம்.